வணக்கம். இன்று ஜூலை 4, 2025 வெள்ளிக்கிழமை. இந்திய பங்குச் சந்தையில இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமாங்க? வணக்கம். ஆமா, 2 நாள் சரிவுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. ஆமா, ஆனா ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்ல, ஒரு மிதமான உயர்வு தான். சென்செக்ஸ் மரம் 193 புள்ளி, நிஃப்டி ஒரு 55 புள்ளி தான் ஏறி இருக்கு. அதாவது சென்செக்ஸ் 0.23% உயர்ந்து 83,432.89லையும், நிஃப்டி 50 வந்து 0.22% உயர்ந்து 25,461லையும் முடிஞ்சிருக்கு. சரிதான். ஆனா அந்த நிஃப்டி 2,05,500 தாண்ட முடியல பாருங்க. அங்க ஒரு சின்ன தடுமாற்றம். ஓ, அது முக்கியமான லெவல் ஆச்சே. ஆமா, அந்த தடைநிலையை தாண்டறதுல கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. உலக நிலவரங்கள் காரணமா முதலீட்டாளர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்காங்க. சரி, இன்னைக்கு எந்த துறை நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுச்சு? முக்கியமா பாத்தீங்கன்னா எண்ணெய் மற்றும் எரிவாயு துறை. பிஎஸ்சி ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ் வந்து 1.13% ஏறி இருக்கு. ஓ அப்படியா? அதுல எந்த பங்கு ஸ்பெசிஃபிக்கா? பாரத் பெட்ரோலியம், அதாவது பிபிசிஎல், அது மட்டும் கிட்டத்தட்ட 4% ஏறி இருக்கு. நல்ல ஏற்றம் தான். ஆமா, இந்த மாதிரி சமயங்கள்ல எரிசக்தி பங்குகள் மேல ஒரு பாசிட்டிவ் பார்வை இருக்கு. புரியுது. ஆனா எல்லா பங்கும் இப்படி ஏறலையே. ட்ரெண்ட் பங்கு கதை என்ன? டாடா குரூப்போடது. ஆமா, ட்ரெண்ட் இன்னைக்கு பெரிய அடி வாங்குச்சு. கிட்டத்தட்ட 12% சரிவு. 12%? ஏன் இவ்ளோ பெரிய வீழ்ச்சி? அது வந்து அவங்க முதல் காலாண்டு வருவாய் வளர்ச்சி கணிப்பு தான் காரணம். என்ன சொன்னாங்க? போன 5 வருஷமா சராசரியா 35% CAGR காட்டின கம்பெனி இப்போ இந்த காலாண்டுக்கு வெறும் 20% வளர்ச்சி தான் கணிச்சிருக்காங்க. ஓஹோ, 35லேருந்து 20? இது பெரிய குறைவுதான். ஆமா, இது முதலீட்டாளர்களுக்கு பெரிய அதிர்ச்சியா போச்சு. நுவாமா மாதிரி புரோக்கிங் நிறுவனங்கள் கூட ரேட்டிங்க ஹோல்டா மாத்திட்டாங்க. அதனாலதான் இவ்ளோ சரிவு. சரி, இன்னொரு பக்கம் நல்ல ஏறின பங்கு இருந்துச்சு, பஜாஜ் ஃபினான்ஸ். ஆமா, பஜாஜ் ஃபைனான்ஸ் நல்லா பண்ணிருக்கு. 1.74% ஏறி 926 ரூபாயில முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50ல நல்ல லாபம் காட்டின பங்குல எதுவும் ஒண்ணு இல்லையா? ஆமா, இதுக்கு காரணம் அவங்களோட முதல் காலாண்டு பிசினஸ் அப்டேட். என்ன அப்டேட் அது? அவங்க நிர்வாகிக்கிற சொத்துக்கள், அதாவது AUM, வருஷத்துக்கு 25% வளர்ந்து 4.41 லட்சம் கோடி ஆயிருக்கு. ஓ, 25% வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் 21% அதிகரித்து 106.5 மில்லியனா இருக்கு. இது நல்ல வளர்ச்சி. அப்போ நுகர்வோர் கடன் தேவை நல்லா இருக்குன்னு காட்டுது. ஆமா, அதான் பங்குக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. சரி, கடைசியா ஐடி பக்கம் வருவோம். இன்ஃபோசிஸ், அதுவும் கொஞ்சம் ஏறி இருக்கே. ஆமா, இன்ஃபோசிஸ் 1.3% ஏறி 1639.70 ரூபாயில முடிஞ்சிருக்கு. ஐடி துறை பொதுவாவே இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சா? ஆமா, பிஎஸ்சி ஐடி குறியீடு ஒரு 0.71% ஏறி இருக்கு. அதுவும் இன்ஃபோசிஸ்க்கு உதவி இருக்கும். வேற ஏதாவது காரணம்? நேத்து HDFC செக்யூரிட்டிஸ் இதுக்கு வாங்க பரிந்துரை கொடுத்து டார்கெட் பிரைஸ் 1725 ரூபாய் வச்சிருந்தாங்க. அதுவும் ஒரு கூடுதல் பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஓகே. அப்போ இன்னைக்கு மார்க்கெட்ட சுருக்கமா சொன்னா ஒரு சின்ன ஏற்றம், ஆனா எச்சரிக்கை உணர்வோட. ஆமா, எண்ணெய் எரிவாயு நல்லா இருந்துச்சு, ஆனா ட்ரெண்ட் மாதிரி பங்குகள் அழுத்தத்துல இருந்துச்சு. பஜாஜ் ஃபினான்ஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி பங்குகள் லாபம் கொடுத்துச்சு. கரெக்ட். இதுதான் இன்னை நிலவரம். அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா, பொறுத்திருந்து பாப்போம். நீங்களும் எந்த துறைகள் மேல கவனம் செலுத்தலாம்னு யோசிங்க. இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.